ஜம்மு காஷ்மீரில் மேகப்பிளவால் கனமழை கொட்டி தீர்த்ததால் 7 பேர் உயிரிழந்தனர். இமாச்சல் பிரதேசத்தில் நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் கடந்த வாரம் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் தற்போது மழை நின்றிருப்பதால் வெள்ளம் வழிய தொடங்கியுள்ளது. நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் பகுதியில் மேகப்பிளவால் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. அந்த பகுதிக்கு செல்ல போக்குவரத்து வசதி இல்லாதால் காவல்துறையினருடன் இணைந்து மாநில பேரிடர் மீட்புப் படையினர் நடந்தே சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இதேபோல் ராணுவ வீரர்களும் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். 7 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேர் மாயமாகியிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. 17 பேர் மீட்கப்பட்டதாக காவல்துறை ஐஜி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை செஞ்சிலுவை சங்கமும் மாவட்ட நிர்வாகமும் அனுப்பி வைத்தனர். ஜம்மு காஷ்மீரின் தோடா நகரில் உள்ள சேனாபாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரையோர பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தின் குலு மற்றும் லால்ஸ்பிட்டி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஷிம்லா நகரில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் சேதமடைந்தன. மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 9 பேர் உயிரிழந்தனர். 7 பேரை காணவில்லை என்று மீட்புப் படையினர் தெரிவித்தனர். குலு மாவட்டத்தில் உள்ள பார்வதி ஆற்றில் 25 வயது பெண்ணும் அவரது மகனும் அடித்துச் செல்லப்பட்டனர். உத்தராகண்ட் மாநிலத்தின் டேராடூனில் கனமழை பெய்தது. முசோரியில் உள்ள கம்பட்டி நீர்வீழ்ச்சியில் அதிக அளவில் தண்ணீர் ஓடியது. தம்சா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தப்கேஸ்வர் மகாதேவர் ஆலயத்திற்குள் நீர் புகுந்தது. ரிஷிகேஷ் ஷில்லா இடையேயான சாலையில் தண்ணீர் புகுந்தது. இதேபோல் கங்கை ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் நகரில் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. இதனால் வாகனங்கள் சிரமத்திற்கு மத்தியில் பயணம் மேற்கொண்டன. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்நிலையால் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை அருகே மேக பெருவெடிப்பு காரணமாக மழை கொட்டியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மீட்புப் பணியில் மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 3 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டன. மருந்தகங்களில்